இன்னைக்கு பிரசங்கத்துக்கு ஆதாரமா ஒரு வசன பகுதி எடுத்துக்கலாம். அது உன்னத பாட்டு 2ஆம் அதிகாரம் 14வது வசனம். கண்மலையின் வெடிப்புகளிலும் சிகரங்களின் மறைவிடங்களிலும் தங்குகிற என் புறாவே, உன் முகரூபத்தை எனக்கு காண்பி, உன் சத்தத்தை நான் கேட்கட்டும். உன் சத்தம் இன்பமும் உன் முகரூபம் அழகுமா இருக்கிறது என்றார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஓகே, கர்த்தருடைய பரிசுத்தவான்களுக்கு அடியனுடைய இனிய மாலை வணக்கங்கள். சரியா, நம்ம தொடர்ந்து கர்த்தர் முன்குறிச்ச நாளில் என்னை அனுப்பி வேதத்தை ஒரு பாடமாக எடுக்க கிருபை செஞ்சிருக்காரு இல்லையா. ஒரு சத்தியத்தை சொன்னால், இந்த சபையில் வரவங்க எல்லாரையும் ஆண்டவர் ரொம்ப 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 நேசிக்கிறார். ஹல்லேலூயா, அதில் எந்த மாற்றமுமே இல்லை. நான் எல்லா சபைகளையும் போய் இதை சொல்றதில்லை. எங்கே ஆண்டவர் உணர்த்துறாரோ அங்கே மட்டும்தான் இதை சொல்ல முடியும் இல்லையா. ஹல்லேலூயா, இந்த இடத்துல நின்று ஆண்டவருடைய வார்த்தையை கொடுக்குறோன்னா, இது எல்லாம் பைபிள் எல்லாமே ஆண்டவருடைய வார்த்தை தான் இல்லையா. இதில் ஒரு வார்த்தை எழுத்தோ அதனுடைய உறுப்பியோ நாங்கள் மாற்றினா எங்களுக்கு ஐயோ தான். ஓகேவா, இந்த பைபிளில் இருக்கிற வாதைகள் எல்லாம் எங்களுக்குள்ள அனுப்பப்படும். ஹல்லேலூயா. அப்போ அதை நான் உண்மையை தான் சொல்கிறேன். உங்களை தேவனுக்கு ரொம்ப பிரியமாக இருக்குது, நீங்கள் தேவனால் ரொம்ப நேசிக்கப்படுறீங்க அப்படிங்கிறத நான் உறுதிப்படுத்துகிறேன். ஹல்லேலூயா. ஏன்னா இப்போது நம்ம உலகத்தில் வாழ்கிறோம் இல்லையா. இப்போ விக்லிஃபை அவங்க அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்குதுன்னா, அவன்கிட்ட தான் நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுப்பாரு. டே, இந்த மாதிரி ஊழியம்னா எப்படி, யார்கிட்ட எப்படி பேசணும், எப்படி ஆண்டவரிடத்துல ஜெபத்தை வேண்டுதல்கள் எல்லாம் ஏறெடுக்கணும், இந்த மாதிரி காரியங்கள்லாம் அவன்கிட்ட யாரை எந்த மகனை அதிகமாக பிடிக்குதோ அவன்கிட்ட அதிகமாக தன்னுடைய காரியங்களை ரகசியத்தெல்லாம் ஆண்டவர் சொல்லி கொடுப்பாரு. ஹல்லேலூயா. அதுவும் எப்போ சொல்லி கொடுப்பாருன்னா, தன்னுடைய காலம் முடிவு வரும்போது அதிகமாக சொல்லி கொடுப்பார். ஹல்லேலூயா. இங்கே உங்களுக்கு ஒரு சில விஷயத்தையும் கொண்டு வந்திருக்கு ஆண்டவர் கொடுத்த காரியங்களை. சரியா, அப்போ ஒன்று, இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வர்றாரு, அதில் எந்த மாற்றமும் இல்லை. அதே மாதிரி உங்களை தேவன் ரொம்பவே நேசிக்கிறார். ஹல்லேலூயா. இங்கே நம்ம புறாவை குறித்து சொல்லி, அதாவது உன்னத பாட்டுங்கிறது தேவன் அவர் முன் குறித்த சபைக்கு, தேவனுக்கும் சபைக்கும் உள்ள உறவு எப்படி இருக்கணுங்கிறது மாதிரி இங்கே உன்னத பாட்டு இது ஒரு காதல் கடிதம் மாதிரி இருக்கும். ஓகே, ஆக்சுவலாக தேவனுக்கும் இந்த சபைக்கும் உள்ள அந்த உறவை குறித்து தான் இங்கே எழுதி இருக்கு. சரியா, இப்போ நம்ம ஒன்று குறித்து பார்க்க போகிறோம். ஓகே, இது ஒரு கம்பேரிட்டிவ் ஸ்டடி மாதிரி ஒவ்வொரு வார்த்தைக்கும் உண்டான விளக்கத்தை நம்ம சேர்த்து பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. இங்கே நம்ம புறா பார்க்குறோம் இல்லையா. கண்மலையின் வெடிப்புகளிலும் சிகரங்களின் மறைவிடங்களிலும் தங்குகிற என் புறாவே அப்படின்னு சொல்றாரு இல்லையா. புறாட்ட இருக்கிற ஒரு பிரதான தன்மை எனக்கு தெரிஞ்சு என்னன்னா, இப்போ வசனத்தின்படி பார்க்கும்போது அவர் ஓனாய் கூட்டத்திலே நம்ம ஆடுகளா இருக்கும், தேவனுடைய கிறிஸ்து இயேசுனுடைய ஆடுகளா இருக்கும் இல்லையா. அவர் தான் நம்மளுடைய மெய்ப்பனா இருக்காரு. ஓகே, இப்போ பரிசுத்த ஆவியின் வடிவில் நம்மளை ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்று அவர் நம்மளை ஆவியானவர் ரூபத்தில் நமக்குள்ள இருந்தும் வெளியில இருந்தும் சபையின் வழியாகவும் ஆவியானவர் தான் நம்மளை நடத்துறாரு. ஹல்லேலூயா. அப்படி இருக்கும்போது நம்மளை ஓனாய் கூட்டத்தில் அனுப்பும் போதும் வசனம் அழகா சொல்லுது, புறாவை போல கபடற்றவர்களா இருங்க அப்படின்ட்டு. ஹல்லேலூயா. அப்போ நம்மளாம் கபடற்றவர்களா இருக்கும்படி தேவன் நமக்கு கட்டளை இட்டு இருக்காரு. ஓகேவா. இங்க தான் நேசிக்கிற சபை எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு இங்க மறைமுகமா ஒரு சில விஷயங்கள் அவர் உங்களை நேசிக்கிறார், எந்த மாற்றமும் இல்லை. இப்ப புறாவை பார்க்கும்போது அது கபடற்றதா இருக்கு இல்லையா, அது பழுதற்றதா இருக்கு இல்லையா. தேவன் ஆக்சுவலா ஒரு சபையினுடைய ஒரு குவாலிட்டி ஒரே வார்த்தையில சொல்லணும்னா எனக்கு தெரிஞ்சு இதைத்தான் சொல்லலாம். ஓகேவா, கபடற்று. ஹல்லேலூயா. அதாவது பிசாசு உங்களை குற்றம் சொல்லக்கூடாது எந்த ஒரு விஷயத்திலையும். இந்த தள்ளப்பட்ட தூதனா இருக்கிற இந்த பிசாசு நம்மள ஒரு குற்றத்தையும் தேவ சமூகத்துல கொண்டு போய் வைக்க முடியாத அளவுக்கு நீங்களும் நானும் இருக்கணும். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துட்ட பழுது ஒன்றும் இல்லை. அவரை அதுக்கு தான் அந்த ரோமர் 8:29 வசனத்தை வாசிச்சோம். வசனம் என்ன சொல்லுதுன்னா, அவருடைய சாயல்ல, எப்படி கிறிஸ்து இயேசுவின் சாயல்ல தான் நீங்களும் நானும் இருக்கணும் அப்படின்ட்டு வசனம் சொல்லி இருக்கு இல்லையா. எதுக்கு முன்குறிச்சார்னா, நம்மளுடைய பிரதான நோக்கமே அதுதான், நாம கிறிஸ்து இயேசுவின் சாயல்ல மாறணும் அப்படின்ட்டு. சரி, இப்போ நமக்கு ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு இலக்கு இருக்கணும் இல்லையா. காலேஜில் ஒரு குறிப்பிட்ட படிப்பு இருக்கணும், இல்லைன்னா குறிப்பிட்ட இந்த அளவுக்கு சம்பளம் உள்ள வேலையில் இருக்கணும், இல்லை இந்த மாதிரி வேலையில் இருக்கணும், ஒயிட் காலர் ஜாப்லாம் சொல்லுவாங்க இல்லையா. இப்படி ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு லட்சியம் இருக்கும் இல்லையா. அதை நோக்கி அவங்களுடைய ஸ்டெப்ஸ் எல்லாமே இருக்கும். ஓகேவா. இப்போ மல்யுத்தம் பண்ணுகிறவன்
அது சட்டத்தின்படி செஞ்சாதான் அவனுக்கு வந்து முடிசூடப்படுவான்னு வசனம் சொல்லிருக்கு இல்லையா? இப்போ ஓட்டப்பந்தயம் ஓடுறீங்க, ஓடும்போது அந்த சட்டத்தின்படி நீங்க ஓடினாதான் வந்து அதை ஜெயிக்கவும் முடியும் இல்லையா? அப்பதான் இல்லை நீங்க அந்த உங்களுக்கு கொடுத்துருக்கிற ட்ராக் இல்லாம மாறி அந்த கோடுல எல்லாம் கால் வச்சா நீங்க ஃபர்ஸ்ட் வந்தாலுமே அது ஃபவுல் ஆகிடும் இல்லையா? அப்போ உங்களுக்கு நியமங்கள் இது எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கு. நீங்க எப்படி இருக்கணும்னு மாடலா ஒருத்தர் தேவனுடைய வார்த்தை இங்க மாம்ச சாயல்ல வந்து உங்களுக்காக வாழ்ந்தும் காட்டியாச்சு. ஓகேயா? எத்தனை பேர் ஜெபிச்சிருக்கீங்க இந்த வாரத்துல நான் உண்மை போல மாறணும், இயேசு கிறிஸ்துவ போல மாறணும் அப்படின்ட்டு உங்களுடைய டெய்லி ஜெபத்துல இது வரைக்கும் ஜெபிக்கலன்னா கண்டிப்பா வைங்க. ஏன்னா உங்களுடைய கோல் அதுதான். ஓகே, ஏசப்பா மாதிரி மாறணும். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் சாயல்ல தான் நீங்களும் நானும் மாறணும். ஓகேவா? இயேசு கிறிஸ்துவ போல மாறணும்னு நினைச்சு தள்ளப்பட்ட தூதனை மாதிரி வந்து நான் அந்த இடத்துக்கு போகணும் அப்படி உங்க மைண்டுக்குள்ள வந்ததுன்னா அதை வந்து தடுத்துருங்க. சரி, உங்க இருதயத்தை எல்லா காவலுடனே காத்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. அப்போ இயேசு கிறிஸ்து குற்றமற்றவராக இருந்தார். நீங்களும் நானும் குற்றமற்றவங்களா தான் இருக்கணும். புறா வந்து கபடற்றதா இருக்கும். சரி, இப்போ நம்ம வசனத்துக்குள்ள போகிறோம். ஓகே, ஒரு சில விஷயங்கள், ஒரு 4 விஷயங்கள், குறிப்பா உன் முக ரூபத்தை காண்பிக்கிறத தான் வந்து கொஞ்சம் டீட்டெயிலா சொல்லணும். அதை சொல்றதுக்கு முன்னாடி ஒரு சில காரியங்கள் சொன்னாதான் விளங்கும் இந்த வசனம் இல்லையா? கண்மலையின் வெடிப்புகளிலும் சிகரங்களின் மறைவிடங்களிலும் இருக்கையில தங்குகிற என் புறாவை. இப்ப புறாங்கிறது சபையை குறிக்குது இல்லையா? இந்த உன்னத பாட்டுல நிறைய வார்த்தைகள் சபையை குறிக்கும். அதே மாதிரி தேவனுக்கு குறிக்கும். தேவனை தவிர்த்து கிறிஸ்து இயேசுவை பர்டிகுலரா குறிக்கிற நிறைய வார்த்தைகள் இருக்கு. இது தேவ ஆவியானவரோட துணையுடன் நீங்க வாசிச்சாதான் உங்களுக்கு புரியும். நீங்க எந்த பைபிள் ஸ்டடியில போய் உட்கார்ந்தாலும் ஒருவேளை நீங்க கூட வந்து வஞ்சிக்கப்படலாம். நீங்க தேவ ஆவியானவர் துணையுடனே இதை வாசிக்கும் போது புரியும். சரி, ஓகே. கண்மலையின் வெடிப்புகளிலும் இருக்கு இல்லையா? கண்மலைங்கிறது நமக்கு கிறிஸ்து இயேசு, அது நமக்கு நல்லாவே தெரியும். ஓகேவா? இப்ப நம்ம கண்மலையில அஸ்திபாரம் போட்டு கட்டப்பட்ட வீடு குறித்து பார்த்தோம் இல்லையா? மண்ணுனா என்ன, கண்மலைனா என்னன்னு பார்த்தோம். உங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். கண்மலைங்கிறது கிறிஸ்து இயேசுன்னு பார்த்தா. அப்போ நார்மலா உள்ள கண்மலை மலை எடுத்துப்போம். அது வெடிப்புகளில் தங்குற என் புறாவேன்னு சொல்லி இருக்கு இல்லையா? அதுல புறாக்கள் தங்கும். சரியா? அப்போ கிறிஸ்து இயேசுவனுடைய வெடிப்புகள் என்ன, அதுல நாம தங்குறோமாங்கிறத பார்ப்போம். அவர் விரும்புறது இது. ஹல்லேலூயா. இப்போ குழந்தைய பார்த்து சொல்லுவாங்க மானே, தேனே, குட்டின்னு ஏதாச்சும் பேர் வச்சு கூப்பிடுவாங்க இல்லையா? அது தனக்கு எது ரொம்ப பிடிக்குமோ அதை சொல்லி வந்து கூப்பிடுவாங்க இல்லையா? பச்சை கிளியும்பாங்க, அப்படி இப்படி கொஞ்சுவாங்க இல்லையா? நமக்கு என்ன பிடிக்குமோ, தனக்கு அப்படி கூப்பிடுற ஆளுக்கு எது பிடிக்குமோ அது வந்து அவங்க வாய் வழியா வந்து அந்த பிள்ளைய வந்து அந்த பிள்ளைய அப்படி சொல்லி செல்லமா வந்து கூடுவாங்க. இங்க ஆண்டவர் என்ன சொல்றார்? கண்மலையின் வெடிப்புகளில் சிகரங்களில் மறைவிடங்களிலும் தங்குகிற என் புறாவை. அதாவது அவர் நம்மளை அன்பா பாசமா சொல்ற வார்த்தையின்படி தேவனுக்கு என்ன வேணும், என்ன நம்ம கிட்ட இருந்து எதிர்பார்க்கிறாருங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதை செய்யணும். ஓகேவா? இப்ப தம்பி வந்து வர்ஷிப் பண்றாங்கன்னா வந்து இப்போ எங்க அப்பாவுக்கு என்ன பிடிக்கும், ஒண்ணு ஏசப்பாக்கு பிடிக்கிற மாதிரி பண்ணணும் இல்லையா? வசனம், வார்த்தை, ஜபம். இல்ல இந்த பூமியில வந்து தான் வரும்படியா தேவன் அனுமதிச்ச தகப்பனுக்கு பிடிச்ச மாதிரி செய்யணும் இல்லையா? அப்போ அதாவது நான் சொல்லி கொடுக்குறேன். இங்க இயேசு கிறிஸ்து. ஓகேவா? கண்மலைங்கிறது இயேசு கிறிஸ்துவ புரிஞ்சிச்சு. வெடிப்புகளிலும் அவருடைய வெடிப்புகள்னா அதுவுமே நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியும். அவருடைய தழும்புகள்னால சுகமானீங்க. அவருடைய தழும்புகள்லாம் எப்படி நம்ம கிட்டனா எடுத்துக்கலாம். 1 பேதுரு 2:24. அவர் நம்மளுடைய பாவங்களை அவருடைய சரீரத்துல சுமந்தார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஓகேவா? அவருடைய தழும்புனால நாம சுகமானோம். ஹல்லேலூயா. அவர் ஆல்ரெடி நம்ம பாவத்தை வந்து சுமந்துட்டார். இதை நீங்க விசுவாசிச்சு இனி பாவம் செய்யாம இனி பிசாசுக்கு அனுமதிக்காம இருந்தீங்கன்னா நீங்க அதன் கரையற்று பழுதற்று இருப்பீங்க. சரியா? அப்போ இதுல இருந்து கண்மலையின் வெடிப்புகளில் இருக்கிற புறாவைங்கிறப்போ அப்போ நாம அந்த வெடிப்புல அவர் சரீரத்துல எதுக்காக தழும்புகள் வந்தது, எதுக்காக வடுக்கள் வந்தது, எதுக்காக வேதனை ஏத்துக்கிட்டாரு? நம்மளுடைய பாவத்தை சுமந்தார் இல்லையா? அப்போ நாம பாவம் மற்றவங்களா நம்ம இருக்கணும். ஹல்லேலூயா. கிறிஸ்து இயேசுவின் அந்த அவருடைய பவுல் அழகா ஒரு வார்த்தை சொல்றாரு. ஓகேவா? அவருடைய அந்த சரீரத்தில் உள்ள அந்த வேதனை தன்னுடைய சரீரத்துல கிறிஸ்துவின் அந்த தழும்புகளை வந்து சுமக்கிறேன் அப்படின்ட்டு. ஓகேவா? அதே மாதிரி நீங்க என்ன பண்ணணும்னா, அது நாம என்ன பண்ணணும்னா அந்த தழும்பு இருக்கு இல்லையா? ஓகேவா? எதுக்காக அவர் சுமந்தார்? திரும்பவும் சொல்றேன், நம்மளுடைய பாவத்துக்கு வேண்டி. ஓகே, அப்ப நாம பாவம் நீக்கப்பட்டவங்களா? ஒண்ணு, அவர் கிறிஸ்து இயேசுனுடைய சரீரத்தின் அவயமா இருக்கணும். 2, நாம மற்றவங்களுடைய பாவத்தை வந்து மன்னிக்கும்படி அதை
இப்போ அந்த ஜனத்தினுடைய பாவம் நீங்கும்படியும் நாம தேவனிடத்துல மன்றாடி அவங்களுக்கு பாவம் மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொள்ளணும், சுவிசேஷம் அறிவிக்கணும். ஹல்லேலூயா. கிறிஸ்துவ விசுவாசி இயேசு கிறிஸ்து மாதிரி மாறினாதானே நாம பரலோக ராஜ்யத்துல போக முடியும். ஓகேவா? அப்படி இருக்கும்போது இயேசு கிறிஸ்துவே தெரியல, அவங்க அவரே விசுவாசிக்காதவங்க எப்படி இல்லையா? அப்ப நமக்கு தெரிஞ்ச இயேசு கிறிஸ்துவ மற்றவங்களுக்கு சொல்லணும். ஓகேவா? அவங்களுக்கு பாவம் மன்னிப்பு நிச்சயத்தை கண்டிப்பா வாங்கி கொடுக்கணும். இப்போ அடுத்த சிகரங்களிலும் மறைவிடங்களிலும் அப்படின்ட்டு சொல்லியிருக்குல்ல, தங்குகிற என் புறாவே. இதுக்கு ஆதாரம் 91வது சங்கீதத்தை எடுத்துக்கலாம். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். இங்க வசனம் சொல்லுது உன்னதமானவர்னா கிறிஸ்து இயேசுவை குறிக்குது. ஓகே, கிறிஸ்து இயேசுவின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான் அப்படின்ட்டு. ஓகேவா? அப்போ உன்னதமானவர்னா கிறிஸ்து இயேசு புரிஞ்சிருக்கு இல்லையா? அப்போ அவருடைய மறைவுனா, இப்போ அந்த பாப்பாவை கூப்பிட்டு அந்த பாப்பாவுக்கு முன்னாடி நான் என்னன்னா அந்த பாப்பா வந்து என்னுடைய மறைவுல இருக்கு. ஓகேவா? ஒவ்வொரு பெற்றோரும் அப்படிதான் இருப்பாங்க. சரியா? பெற்றோர் தான் ஃப்ரண்ட்ல இருப்பாங்க, பிள்ளைங்க தனக்கு பின்னாடி இருப்பாங்க. பிள்ளைங்க அவங்களுடைய பெற்றோருடைய மறைவுல இருப்பாங்க, அவங்களுடைய அரவணைப்புல. ஓகே, நாம கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை எல்லாத்துக்கும் முன்னாடி வச்சுதான் நடக்கணும். ஓகேவா? நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் ஜீவிக்கிறார்ங்கிற வசனத்தின்படி நீங்க எதுனாலும் உங்க சுயம் உங்களை ஆளுகையே செய்யக்கூடாது. சுய சித்தத்துக்கு சுயமான எதுக்குமே நீங்க விட்டு கொடுத்துடக்கூடாது. ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், ஈவன் ஒரு கலரா இருக்கட்டும், இது எனக்கு பிடிக்கும் பிடிக்காதுன்னு இருக்கவே கூடாது. ஓகே, அப்படிலாம் இருந்தா வந்து நம்ம பரலோக ராஜ்யத்துக்கு போறது ரொம்ப அரிதான விஷயமா இருக்கணும். ஹல்லேலூயா. நீங்க ஒருவேளை வந்து ஆறுதலான வசனம் இந்த மாதிரி கேட்கறதுக்கு வந்திருக்கலாம். என்ன பார்த்த உடனே நீங்க வந்து மூட் அவுட் கூட ஆயிருக்கலாம், ஐயோ இந்த ஆளா அப்படின்ட்டு. ஓகேயா? நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இப்போ பெரிய பெரிய சுவிசேஷகர்லாம் இருக்காங்க, கேட்க வசனம் நல்லா இருக்கும். ஓகேவா? கோணலானவைகளை செவ்வையாக்குவார். ஓகேயா? உங்க இருதயத்தை இழைக்க பண்ணுவார், சமாதானம் பண்ணுவார்னு அப்படின்ட்டு ஒவ்வொருத்தருக்கு என்ன அருளப்பட்டிருக்கோ அதன்படி தான் கொடுக்க முடியும். ஓகே, நான் கேள்வி கேட்பேன், அது எப்படி எல்லாருக்கும் கோணலானவைகளை செவ்வைப்படுத்தினார், ஏன் வந்து அவருக்கு செய்யலை இவருக்கு செய்யலைன்னு சொல்லி பேர் சொல்லுவேன். நான் பைபிளில் இருக்க பேர் சொன்னால் வந்து இவன் என்ன வேற யாரும் அனுப்பியிருக்காங்க அப்படின்னு யோசிப்பீங்க. ஓகேவா? அவர் எல்லாருக்கும் கோணலானவைகளை செவ்வை ஆகலை. இதை சொல்றதுக்கு தான் நாங்கள் வந்திருக்கோம். ஓகே, ஒரு சிலர் சரியா, ஒவ்வொரு அழைப்பு இருக்கு இல்லையா? 5 பிரதான அழைப்பு, முழு நேர ஊழியத்துக்கு உண்டான அழைப்பு இருக்கு. அப்போ நான் இதைத்தான் பேசணும், அதை நான் என்னால் பேச முடியாது. ஹல்லேலூயா. அது பேசணும்னா தேவனுக்கு விரோதியாகிறேன். சரி, இப்போ 91வது சங்கீதம் எப்படி கன்ஃபார்மா லாக்டவுன்ல எல்லாரும் இதை வந்து மந்திரமாவே சொல்லியிருப்பீங்க இல்லையா? அப்போ அப்படிதான் சபைகளில் இருக்க ஊழியக்காரங்க போதிச்சாங்க. ஓகே, எல்லாருக்கும் அப்போ மந்திரமாவே போதிச்சிருப்பீங்க. இந்த விஷயம் உங்களுக்கு தெரியுமா? உன்னதமானவர்னா யாரு, சர்வ வல்லவர்னா யாருன்னு? உன்னதமானவர்னா அது கிறிஸ்து இயேசுவை குறிக்குது. அவருடைய மறைவில் அவருக்கு பின்னாடி இருந்தீங்கன்னா, நீங்க எல்லாத்துக்கும் முன்னாடி கர்த்தரா இருக்க கிறிஸ்து இயேசுவை வச்சீங்கன்னா, அப்போ என்ன ஆகும்னா சர்வ வல்லவர் பிதாவாகிய தேவனுடைய அந்த நிழல்ல நாம தங்கும். அப்படி இருக்கவங்களுக்கு மட்டும்தான் இது கீழே இருக்கிற ஆசீர்வாதம் எல்லாமே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இப்போ இது குறிப்பா இதுல நிறைய ஆசீர்வாதங்கள் இருக்கு இல்லையா? உங்களுக்கு பிடிச்ச ஆசீர்வாதத்தை நீங்க எடுத்துக்கோங்க. சரியா? நான் வசனத்துக்குள்ள போயிடுறேன். ஹல்லேலூயா. அப்போ அப்படிதான் இருக்கணும். அப்படி இருக்கவங்களுக்கு அந்த 91வது சங்கீதம் ஃபுல்லா ஆசீர்வாதத்தை எல்லாமே வந்து கொடுத்துருக்கு இல்லையா? அப்போ நாம இவர் நம்மளை ரசிச்சு, சபையை ரசிச்சு, என் புறாவே, என் சகோதரியே, என் மனவாளியே, என் பிரியமே, என் ரூபவதியேன்னு சொல்லி அழைக்கிறாருன்னா நம்ம புரிஞ்சுக்கணும் அவர் வந்து இதை எதிர்பார்க்கிறாரு அப்படின்ட்டு. ஹல்லேலூயா. அது கணவன் மனைவி, கணவர் பேசுறதை வச்சு மனைவி ஆக்சுவலா ஐடென்டிஃபை பண்ணிப்பாங்க. சரி, அதுக்கு அடுத்து இப்போ கண்மலையின் வெடிப்புகளும் சிகரங்களின் மறைவிடங்களும் தங்குகிற என் புறாவை பார்த்தாச்சா? இப்போ உன் முக ரூபத்தை எனக்கு காண்பி அப்படின்ட்டு சொல்றாரு. ஹல்லேலூயா. உங்களுடைய முக ரூபத்தை காண்பி அப்படின்ட்டு. முக ரூபத்தை காண்பினா, இப்ப 3 பேர் ஃப்ரண்ட்ல இருக்காங்க, 3 பேருக்கும் முகம் இருக்கு, ஆனா ஒவ்வொரு முகத்தினுடைய ரூபமும் வேறுபடுது இல்லையா? ஹல்லேலூயா. எல்லாருக்கும் முகம் இருக்கு, அதனுடைய ரூபம் வந்து மாறுபடுது. எல்லாருக்கும் 2 கண்ணு, 1 மூக்கு, வாய், 2 காது இருக்கு, ஆனா ஒவ்வொருத்தருக்குமே வேறுபடுது. அது பார்த்தாலே இன்னும் அவங்க பேர் சொல்லி வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஓகே, இவங்க தான் முகத்தை பார்த்து. இங்க தேவன் உன் முக ரூபத்தை காட்டுனா உடனே கொஞ்சம் இந்தாங்க பார்த்துங்க ஏசப்பா, நம்ம முகத்தை காட்டுறது கிடையாது, முகத்தினுடைய ரூபத்தை காட்டு அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இங்கிலீஷ்ல ஒரு 2 சொல்லுவாங்க. என்னன்னா, நம்ம ஹார்ட்டினுடைய இண்டெக்ஸ் தான் வந்து ஃபேஸ் அப்படின்ட்டு. ஓகே, ஃபேஸ் இஸ் த இண்டெக்ஸ் ஆஃப் ஹார்ட்னு சொல்லுவாங்க. ஒரு சிலர் இண்டெக்ஸ் ஆஃப் மைண்ட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஆக்சுவலாக பார்த்தா ஹார்ட் தான் வரும். ஹல்லேலூயா. இப்போ நம்ம ஹார்ட்னா என்ன, மைண்ட்னா என்ன, பிரெயின்னா என்னன்னு சொல்லி பார்த்துட்டு நம்ம முடிக்க போகிறோம். அந்த மாதிரி சத்தத்தையும் குறித்து. ஓகே, அடுத்து சொல்கிறாரு இல்லையா, உன் சத்தத்தை நான் கேட்கட்டும் அப்படின்ட்டு. சரி, உங்கள் எல்லாருக்கும் அன்பு எங்கேருந்து வருது? இங்கே வசனம் சொல்லுது, உன் முக
ரூபத்தை காட்டு அப்படின்னப்போ ஹார்ட்டினுடைய இண்டெக்ஸ் தான் வந்து ஃபேஸ்ன்னு பார்க்குறோம். அதை பிரதிபலிக்கிறது. உங்கள் இருதயம் எப்படி இருக்கோ அது முகத்தில் காட்டும். ஓகே, இங்கே யாரெல்லாம் துக்கமுகமாக இருக்கீங்கன்னு இங்கே இருந்தே சொல்ல முடியும். ஓகே ஓகே, அப்போ நம்ம முகத்தை வந்து அப்படியே பிரதிபலிக்கும் இல்லையா? நீங்கள் அதிகாலையில் எழும்பி தேவனோட அதிக நேரம் வந்து சஞ்சரிச்சிங்கன்னா, அவர் கூட பேசி பழகி வசனத்தினோட உடன் அதோட இருந்தீங்கன்னா உங்கள் முகம் பிரகாசமாக இருக்கும். ஹல்லேலூயா. மோசேயினுடைய முகம் மாதிரி அது கண்டிப்பாக இருக்கும். தேவனோட இருந்தால் பிரகாசமாக தான் இருக்கும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சரி, உங்க முகத்தினுடைய ரூபத்தை காட்டுனா தேவன் வசனத்துல நிறைய காரியங்கள் என்ன சொல்லுவார்னா, உங்க இருதயத்தை கேட்பார். நான் என்ன உங்க இருதயத்தை எனக்கு தான் அப்படின்னு தான் கேட்பார் இல்லையா? அதைத்தான் வந்து இங்க சொல்லியிருக்கு. ஓகே, சரி, இருதயத்தை தானா என்ன? இருதயத்தோட ஃபங்க்ஷன் அந்த பிளட் வெசல்ஸை பம்ப் பண்ணுது. ஓகேயா? இருதயத்தில் ஒரு 4 சேம்பர் இருக்கு, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அது அதனுடைய மெயின் ரோல் வந்து பிளட்டை வந்து பம்ப் பண்ணும். ஓகேவா? பிளட் ஏன் இருதயத்தை கேட்கிறாரு? இப்போ இந்த அன்போ எமோஷன்ஸோ ஃபீலிங்ஸோ எதுவும் உங்கள் இருதயத்திலிருந்து வரல. வசனத்தின்படி ஏன் இருதயம்னு நம்ம சொல்கிறோம், நாம் ஏன் இருதயம் தெரிஞ்சுக்கிட்டோங்கிறத நம்ம சொல்கிறோம். ஓகேவா? நம்ம பாடியில், நம்ம சரீரத்தில், நான் ஏதோ சயின்ஸ் கிளாஸ் எடுக்கிறேன்னு நினச்சிடாதீங்க, இது தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? இது கூட தெரியலனா எப்படின்னா, இப்போ உங்கள் தலையில் வந்து பிரெயின் இருக்கு இல்லையா? இந்த பிரெயின் தான் ஒவ்வொன்றுத்துக்கும், சரீர எல்லா அவயத்துக்கும் ஒரு சிக்னல்ஸ் கொடுக்கும். ஓகேவா? அந்த பிரெயின் என்ன சிக்னல் எந்த உடல் உறுப்பு கொடுக்குதோ அந்த உடல் உறுப்பு அதன்படியே வந்து ஆக்டிவேட் ஆகும். ஓகே, ஒரு எமோஷன்ஸாக இருக்கட்டும், ஒரு ஃபீலிங்காக இருக்கட்டும், ஒரு கோபமாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும். இப்போ கையை தூக்குனா, நான் பேசும்போது ஏன் கை தானாக அசையுதுன்னா என் பிரெயின் வந்து அப்படி சிக்னல் கொடுக்குது. ஹல்லேலூயா. அது ஏன்னு தெரியாது, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி. சரியா? அப்போது என் பிரெயின், ஓகே, ஒவ்வொரு மனுஷங்களுடைய பிரெயின் என்ன சிக்னல் கொடுக்குதோ அதன்படி தான் சரீரம் ஃபுல்லாகவே செயல்படும். ஹல்லேலூயா. அதுக்கு தான் சொல்றாரு, சபைக்கு தலையா யாரை வச்சிருக்காரு? கர்த்தரா இருக்க கிறிஸ்து இயேசு. ஸ்திரீகளுக்கு தலையா யாரை வச்சிருக்காரு? இதெல்லாம் கோவப்படுவீங்க பாருங்க. அப்போ உங்க புருஷன் நினைக்கிறது தான் நீங்க செய்யணும். வீட்டில் சமையல் உங்களுக்கு ஈஸியாக வராது, செய்யக்கூடாது. அவருக்கு என்ன பிடிக்குமோ அதை தான் வந்து செய்யணும். ஒவ்வொரு விஷயமே நீங்கள் ட்ரெஸ் பண்ணிக்கிறது, உங்களை அலங்கரிச்சுக்கிறது எல்லாம் உங்கள் கணவர் என்ன சொல்கிறாரு, என்ன பிடிக்குமோ அப்படி. ஒருவேளை ரட்சிக்கப்படாத கணவராக இருக்காங்க, தேவனுக்கு எதிர்த்து நிற்கிற கணவராக இருக்காங்கன்னா, நீங்கள் அப்போ கூட உங்களுக்கு தலையா புருஷன் எந்த பாவத்தில் இருந்தாலுமே உங்களுக்கு தலையா புருஷன் இருக்காரா, அவர் சொல்றது கேட்டு தான் ஆகணும். ஓகே, நீங்கள் வாயை மூடிக்கிட்டு உங்கள் அரைக்கதையை சாத்தி நீங்கள் தேவனிடத்துல கேட்கும்போது அந்த மனுஷன் வந்து துன்மார்க்கத்துலேருந்து திரும்புவான். அப்படிதான் என்ன ஒய்ஃப் மூலியமா ஆண்டவர் திருத்தினார். ஹல்லேலூயா. அதனால தைரியமா வந்து சொல்றேன், வசனத்தின்படி சாட்சியா சொல்றேன். ஓகேவா? அப்ப முக ரூபத்தை காட்டணும்னா அப்ப நம்ம இருதயம் என்ன பண்ணிட்டு இருக்கு? தலை தான் கிறிஸ்து, தலையில தான் மூளை இருக்கு. ஓகேவா? பொன், ஓகே, அந்த சிலையினுடைய தலை வந்து பொண்ணா இருக்கு. பாபிலோனை குறித்து சொல்வார். பாபிலோன் வந்து எல்லா அருவருப்புகளுக்கும் வேசிகளுக்கும் தலையா இருக்கு. ஓகே, அது கடைசி வரைக்கும் வரும். ஓகேவா? இப்போ அதுக்குள்ளதான் மூளை இருக்கு. மூளை சிக்னல் கொடுக்கறதன்படி தான் எல்லாமே நடக்குது இல்லையா? அப்போ மூளை சிக்னல் கொடுத்தாதான் ஹார்ட்டே பம்ப் ஆகும். ஓகே, நம்ம ஹார்ட், இருதயம் மூளை சிக்னல் கொடுத்தாதான் ஹார்ட் பம்ப் பண்ணும். அதே மாதிரி இங்கே இருந்து இந்த பிளட் வெசல்ஸ் இருக்கு இல்லையா, ரத்த அணுக்கள் நரம்பு வழியா நம்ம அந்த ஹார்ட் பம்ப் பண்ணுது. அந்த நரம்பு வழியா ரத்த ஓட்டம் போகுது இல்லையா? ஹார்ட் பம்ப் பண்ணுறது நிறுத்தினா மூளைக்கு பிளட் போகாது. பிளட் போகலன்னா மூளை செத்து போயிடும். ஹல்லேலூயா. அப்போ இது ரெண்டுமே வந்து ஒரு கனெக்ஷன் இருந்துகிட்டே இருக்கு. மூளை சொல்றதை இருதயம் கேட்குது, இருதயம் வந்து மூளைக்கு கீழ்ப்படிஞ்சிருக்கு. இருதயம் தன்னுடைய வேலையை அதுவா நிறுத்திக்கிச்சுன்னா மூளையுமே கிடையாது. ஹல்லேலூயா. இதை நான் அப்படியே வந்து தேவன் எப்படிப்பட்டவர்னு ஒவ்வொரு அவயத்திலையும் வச்சிருக்காரு. இப்போ மூளை தான் வந்து இப்போ வசனத்தின்படி கிறிஸ்து இயேசு தலையா இருக்காரு. மூளையை வந்து நான் பிதாவாகிய தேவனா பார்க்குறேன். ஹல்லேலூயா. நம்ம இருதயத்தை கிறிஸ்து இயேசுவா நான் வந்து பார்க்குறேன். ஓகேயா? அவர் சொல்றதன்படி மூளையிலிருந்து வர சிக்னலின் படி தான் வந்து இருதயம் துடிக்குது இல்லையா? அதே மாதிரி இப்போ நம்ம பார்க்கறது இப்போ ஏன், ஆனா வசனத்தை மூளையை பத்தி எதுவுமே சொன்னது இல்லையே. ஒரு சில விஷயங்கள் நீதிமொழிகள்ல வேற 1-2 அதிகாரத்துல கொடுத்துருக்கு. மற்றபடி மூளை பத்தி ஏன் எதுவுமே சொல்ல? எல்லாத்துலயும் ஆண்டவர் நம்ம கிட்ட கேட்கிற இருதயத்தை கேட்கிறாரு. இருதயத்தை காத்துக்கொள்ளுங்கிறார். உங்க இருதயம் வந்து அசுத்தமா இருக்கக்கூடாது, இருதயத்தை சுத்திகரிங்க. எல்லாத்தையும் இருதயம் 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 சொல்றாரு. ஏன் அப்படின்னா, இப்போ உங்க பிரெயின், உங்க மூளை என்ன பண்ணும்? ஒரு விஷயத்தை நீங்க பாக்குறீங்க இல்லையா? மூளை வந்து ஒரு ஸ்டோரேஜ் டிவைஸ் மாதிரி. சரியா? இப்போ நீங்க பார்க்குற விஷயத்த அப்படியே வந்து இப்போ எப்படின்னா ஃபோட்டோவா உங்க பிரெயின்ல வந்து சேவ் ஆகும். ஓகேயா? அதிக ஃபோட்டோஸ் ஆகும்போது அது வீடியோவா கன்வெர்ட் ஆகுது. சரியா? ஓகே. அப்போ நம்ம பார்க்குற விஷயத்தினால உங்க பிரெயின்ல சேவ் ஆகுது. நீங்க கேட்குற விஷயம் எல்லாம் உங்க பிரெயின்ல வந்து போய் சேவ் ஆகுது இல்லையா? இது வந்து எப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு
இது எல்லாத்தையும் அந்த அசுத்தமாக இருக்கட்டும், நல்லதாக இருக்கட்டும், கெட்டதாக இருக்கட்டும், எல்லாத்தையும் உள்ளே எடுத்துக்கும். ஹல்லேலூயா. அதே மாதிரி ஹார்ட்லேயும் கொஞ்சம் ரொம்ப கம்மியான ஒரு ஸ்டோரேஜ், ஒரு சில அதான் மெயினாக இந்த எமோஷன்ஸு, இந்த அன்பு, இதெல்லாம் வந்து ஹார்ட்டில் வந்து சேவ் பண்ணிக்கிறதுக்கு ஒரு சின்ன கொஞ்சம் இடம் இருக்குது. ஓகே, அப்போது இந்த மூளையில் இருக்க எந்த அசுத்தத்தையும் இருதயம் வாங்கிக்கிட்ட கூடாது. ஹல்லேலூயா. நீங்கள் உங்கள் பிரெயினுக்கு, ஓகேவா, நீங்கள் இருதயத்தை எப்படி காத்துக்கணும்னா, நீங்கள் பார்க்குற கேட்ட விஷயம் எல்லாமே வந்து குப்பை மாதிரி உங்கள் மூளைக்குள்ளே இருக்கும். நீங்கள் வந்து ஒரு 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 விஷயம் பார்க்கும்போது இந்த கருப்பு கலர் பிடிக்காது, இது பிசாசுன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க இல்லையா, கருப்பு கலரை பார்த்து. உங்களுக்கு அந்த எண்ணம் ஏன் வருதுன்னா, நீங்கள் கேட்டது, நீங்கள் பார்த்தது, அவங்க சொன்னதன் வழி. அப்போ அந்த எண்ணம் வந்த உடனே நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் உங்கள் இருதயம் இருக்கு இல்லையா, அதை வந்து ஏற்றுக்க கூடாது. வசனம் என்ன சொல்லுதோ அதைத்தான் ஏற்றுக்கணும். அப்போ அதனால தான் சொல்றாரு, உங்க இருதயத்தை காவல் பண்ணுங்க, உங்க மூளையை காவல் பண்றதுக்கு சொல்லல. அதனுடைய தன்மை அப்படிதான், எல்லாத்தையும் மேக்னெட் மாதிரி இழுத்து உள்ள வச்சுக்கோம். ஹல்லேலூயா. அப்போ ஆனா இருதயத்தை காவல் பண்ண முடியும், மூளையை காவல் பண்ண முடியாதுங்கிறனால. ஓகே, தேவனால எல்லாம் கூடும், ஓகேவா. ஆனா இது நம்ம இருதயத்தை நம்மளால காவல் பண்ண முடியும். சரி, அப்போ மனசுனா என்ன? இப்போ மனசு என்னன்னா, நம்ம பிரெயின்ல சிக்னல் ஹார்ட் கொடுக்குதா, குறிப்பிட்ட விஷயம். இப்போ ஒரு அன்பா இருக்கு, அக்கறையா இருக்கும், ஓகேவா, இப்போ டீச் பண்றது, இது எல்லாமே மூளையில இருந்து ஹார்ட், இது எல்லாமே வந்து ஹார்ட்ல கொஞ்சம் கொஞ்சம் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோம். ஓகே, அப்போ என்ன ஆகுதுன்னா, இதுல இருந்து வருது இல்லையா சிக்னல்ஸ். ஓகே, நான் சிக்னல் அப்படின்ட்டு சொல்கிறேன், அது நிறைய டெக்னிக்கல் நேம்ஸ்லாம் இருக்குது, நான் அதுக்குள்ளே போகலை. ஓகேவா. அப்போது மூளையிலேருந்து ஒரு சில வேவ்ஸ், ஒரு சில சிக்னல்ஸ் வந்து ஹார்ட்டுக்கு வருது இல்லையா, அந்த உணர்வு தான் வந்து மனசு சொல்கிற மாதிரி கேளு, மனசு சொல்கிற மாதிரி கேளுன்னு சொல்கிறான் இல்லை. அப்போது ஹார்ட்டு, இது இருதயம் அதெல்லாம் தவிர்த்ததுன்னா, அதான் அதை ஃபில்டர் பண்ணி இருக்கு இல்லையா, அதுதான் மனசாட்சி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா. அப்போது நம்ம வசனத்தின்படி அதிகமாக நடக்கும்போது பார்க்குற எல்லாத்தையும் நம்ம வந்து இது பண்ணி மாட்டோம், ஏத்துக்க மாட்டோம். ஆனா உங்க மூளையில சேவா இருக்கும். நீங்க 40 நாள் ஃபாஸ்டிங் இருப்பீங்க, அன்பா இருக்கணும்னு முடிவு பண்ணி இருப்பீங்க. 42வது நாள் பார்த்தா ஏன் கோபம் வருது? ஏன்னா உங்க இருதயம் சுத்திகரிச்ச, ஓகேவா, உங்க மூளைக்குள்ள அந்த குப்பையில கொஞ்சம் இருக்கு. ஓகே, மூளையை சுத்திகரிக்கிறது கஷ்டம் இல்லையா, இருதயத்தை தான் சுத்திகரிக்க முடியும். ஓகேவா. அப்போ மூளையில அந்த குப்பை இருக்கு, அந்த குப்பை போகணும்னா அது சிக்னல் கொடுக்கும்போது இந்த இருதயத்தினால நீங்க உடனே அந்நிய பாஷை பேசி உடனே வந்து வசனத்தின்படி அந்த சிந்தையை உள்ள கொண்டு வந்துடக்கூடாது. ஓகேவா. 40 நாள் புருஷனுக்கு வேண்டி ஃபாஸ்டிங் இருப்போம், 40, 20, 3 நாளோ 1 நாளோ, ஓகே, ஃபாஸ்டிங் இருப்போம். பார்த்தா அப்பதான் அந்த மனுஷன் குடிச்சிட்டு அப்படியே ஆடி உள்ள வருவார். கோவம் வருமா வராதா? வரக்கூடாது. ஓகே, நீங்க ஆவிக்குரிய கண்கள்ல பாருங்க, உங்க கணவரை குறித்து கொடுத்திருக்கிற வசனத்தின்படி நீங்க பாருங்க. பிள்ளைங்க கூட வந்து வசனத்துல கேட்க மாட்டாங்க, கீழ்ப்படியாதபடி உங்களை வந்துட்டு எல்லாம் சுற்றி நடக்கிற சூழ்நிலையை பாருங்க. உங்க ஹார்ட்டை வஞ்சிக்கிற மாதிரி தான் இருக்கும், உங்க இருதயத்தை வஞ்சிக்கிற மாதிரி தான் இருக்கும். திரும்ப சொல்கிறேன், பிரெயின் எல்லாத்தையும் எடுத்துக்கும், ஆனால் உங்கள் ஹார்ட் எல்லாத்தையும் எடுத்துக்காது. அதை ஒரு லிமிட்டேஷன் இருக்குது. உங்களுக்கால அந்த இருதயத்தை காவல் செய்ய முடியும். ஓகேவா. இது நீங்கள் வசனத்தின்படி நீங்கள் காவல் பண்ணிக்கலாம். அதன்படி தான் வந்து உங்களுக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காது. ஒரு சிலர் கலர் பிடிக்காது, ஹைட்டு பிடிக்காது, வெயிட், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் இல்லையா. இதனால தான் வந்து தெரிய வந்தது. அப்போது ஆண்டவர் அதுதான் உங்கள் முக ரூபத்தை காட்டு அப்படின்ட்டு சொல்கிறாங்க. உங்கள் முக ரூபம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஓகே, தேவன் என்ன விரும்புகிறார்? கரைத்தரையற்ற மனவாட்டியா, புறாவை போல கபடற்ற இருக்கிறதுக்கு. நீங்க அப்போ எந்த கலகமும் இல்லாம எல்லாம் காவலோடு காத்துக்கொண்டு அந்த பரிசுத்த இருதயத்தை அப்படியே தேவனிடத்துல காட்டும்படியா தேவன் உங்களுக்கு கட்டளையிட்டார். அடுத்து, உன் சத்தத்தை நான் கேட்கட்டும், உன் சத்தம் இன்பமாகவும் உன் முகரூபம் அழகுமா இருக்கிறது அப்படின்னு சொல்றாரு. சரி, நம்மளுடைய சத்தத்தை அவர் கேட்கணும்னு சொல்றாரு. இது வந்து நம்மளுடைய குரல் வளத்தை தான் காட்டுதா அப்படின்னு பார்த்தா கிடையாது. ஓகேவா. நான் ஏன் கிடையாதுன்னு சொல்லணும், அப்படி சொல்லி பிரசங்கிச்சாலும் அவங்களுக்கு அருளப்பட்டதன்படி அது அப்படியே இருக்கும். எனக்கு கொடுத்ததன்படி நான் சொல்றதுக்கு ட்ரை பண்றேன். சரி, உன் சத்தத்தை நான் கேட்கட்டும். இப்போ சத்தம் எப்படி புறப்படுது ஒரு மனுஷனுக்குள்ள இருந்து? இதுவுமே வந்து சயின்ஸ் மாதிரி போகிறோம். இப்போ 2வது அதிகாரம் ஆதியாகமத்தில் வந்து வசனம் அழகாக சொல்லுது. ஓகே, அது வாசிக்கலாம். 2:7 நினைக்கிறேன். மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியில் ஊதினான், மனுஷன் ஜீவாத்மா வானான் அப்படின்ட்டு. இங்கிலீஷில் பார்க்கும்போது பிரெத்தடு லைஃப் கிவிங் பிரெத். பிரெத்துனா நம்மளுடைய சுவாசம். ஓகேவா. அவருடைய சுவாசத்தை தேவன் தம்முடைய சுவாசத்தை நம்ம நாசியில ஊதி, நம்ம நாசியில மண்ணில் உருவாக்கப்பட்ட ஆதாமுடைய நாசியில வந்து ஊதி அந்த ஆத்மாவை ஜீவாத்மா மாத்துறாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்படி தான் காத்துங்கிறது நம்ம மனுஷனுக்குள்ள வருது. இப்போ நீங்க சுவாசிக்கிறீங்களா இல்லையா? அப்போ நம்ம சுவாசம் ஜீவனோடு
உள்ளது. ஓகே, சுவாசம் உள்ள போயுது. ஓகே, அது ஜீவனை கொடுக்குது இல்லையா? இது இன்னும் ரொம்ப டெப்தா இருக்கும். நம்மளுடைய உயிர் ரத்த அணுக்கள்ல தான் இருக்கு வசனம் சொல்லுது. ஓகேவா? அப்போ இந்த சுவாசத்துக்கு என்ன வேலைன்னு சொல்லி நீங்க ஹோம்ஒர்க்கா எடுத்து வீட்டில் உட்காந்து பாருங்க. ஓகேவா? இப்போ நமக்குள்ள வந்து சுவாச காத்து. ஓகே, அந்த காத்துக்கு உயிர் இருக்கா இல்லையானா உயிர் இருக்கு. ஓகே, தேவன் உண்டாக்குன எல்லாத்துக்குமே உயிர் இருக்கு, ஜீவன் இருக்கு. ஓகே, அந்த காத்தை நம்ம சுவாசிக்கிறோம். சுவாசிச்சு மூக்கு வழியாகவும் விடும், வாய் வழியாகவும் விடும். ஓகே, அப்போ நமக்குள்ள நம்ம சரீரத்துக்குள்ள காற்று இருக்கிறனால நம்ம பேசும்போது என்ன ஆகுது, நாவின் சுழற்சியினால வெளியில வந்து வார்த்தைகள் வருது. இப்போ நம்ம சவுண்டு சொல்றோம் இல்லையா, வார்த்தைக்கு வடிவு இருக்கா? சவுண்டு வார்த்தைக்கு வந்து ஷேப் இருக்கா? ஷேப் இருக்கு ஆக்சுவலா. ஓகே, அதுக்குள்ளேயும் நான் போகல. அது நீங்க எக்ஸ்பெரிமெண்ட்லாம் வந்து பார்த்தா தெரியும். ஓகேவா? அப்போ உங்களுக்குள்ள ஜீவன் இருக்கு. அதாவது உன் சத்தத்தை நான் கேட்கட்டும் சொல்றல, அதாவது என்னன்னு சொல்லிட்டு சொல்றேன். ஓகே, உங்களுக்குள்ள இருந்து அந்த சுவாசம், அந்த காற்று ஓகே வெளியில வரும்போது வார்த்தையா வருது இல்லையா, அது ஜீவன் உள்ளதா இருக்கா? ஓகேவா? அதாவது உங்க நாவல வாயில இருந்து புறப்படும் வார்த்தையில என்ன இருக்கு? ஜீவனும் இருக்கு, மரணமும் இருக்கு இல்லையா? உங்க வாயில வார்த்தை எப்படி வரும்? இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். இருதயம் நிறையுது எப்படி? மூளையில இருந்து வர சிக்னல்ஸ் மூலியமா. இது என்ன கொஞ்சம், இது கொஞ்சம் தான் கெப்பாசிட்டி. ஓகேவா? இது கொஞ்சம் என்ன மெயினா வந்து வச்சிருக்குதோ அதுல நிறைஞ்சிருக்கிறது வழியா வாய் வந்து பேசும். ஹல்லேலூயா. அப்போ நீங்க ஜீவனுள்ள வார்த்தைகளை பக்தி விருத்திக்கு ஏதும் அல்லாத ஒரு வார்த்தையுமே பேசாதீங்கன்னு நமக்கு ஆண்டவர் சொல்லியிருக்காரு இல்லையா, அவருடைய அப்போஸ்தலர்கள் மூலியமா. அப்போ நாம் அதை பேச துணியவே கூடாது. ஓகே, தேவன் வானத்துல இருக்கார், நம்ம இங்க இருக்காரு. ஜெபத்துல கூட நம்ம வார்த்தை அளவா இருக்கணும் வசனம் சொல்லுது. அப்போ என்ன பண்ணணும்னா, ஓப்பனா சொல்றேன், சபைகள் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கா என்னன்னு தெரியாது. நீங்க சர்ச் மினிஸ்ட்ரி வந்து ஆக்சுவலா வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அது போயிடுச்சு, முடிஞ்சு போயிடுச்சு. எப்படி மிஷினரி ஊழியம் நிறுத்தப்பட்டதோ, எப்படி சுவிசேஷ ஊழியம் வந்து இருக்கோ, அதே மாதிரி எப்படி ரோமன் கத்தோலிக்கம் இதெல்லாம் 15ஆம் நூற்றாண்டுல முடிஞ்சது. அதுக்கப்புறம் புரொட்டஸ்டன்ட் காலம் வந்தது. அதுக்கடுத்து மிஷினரி ஊழியம் வந்தது. அதுக்கப்புறம் சபை ஊழியம் வந்தது. இப்போ சபை ஊழியமும் வந்து முடிஞ்சிச்சு. ஓகேவா? அதான் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா, இந்த சபை ஊழியத்துலன்னு வரும்போது சபை தான் அதிகமா ஜெபிக்க ஃபோர்ஸ் பண்ணிச்சு. எதுக்கு ஜெபிக்கணும்னா, ஆக்சுவலா நம்மளை கட்டளையிட தான் தேவன் வந்து விரும்புறாரு இல்லையா? நம்ம ஏன் ஜெபிக்கணும்னா வேற வழி இல்லை. நாம குறையோட இருக்கிறோம். கட்டளையிடுற அளவுக்கு நம்ம தெம்பு இல்லை, நமக்கு வல்லமை இல்லாதனால ஜெபிச்சு, அதுவும் நிறைய அண்ணாளுடைய ஜெபம், யாக்கோபினுடைய ஜெபம், யாரெல்லாம் கெஞ்சி கூத்தாடி வாங்குறாங்களோ அவங்களுடைய ஜெபத்தெல்லாம் தான் உங்களுக்கு வலியுறுத்தி இருப்பாங்க. ஆமா தானே? ஏன்னா வேற வழி இல்லை, நம்மள குறை இருக்கனால கெஞ்சி கூத்தாடி வாங்க சொல்லி கொடுத்தாங்க. ஓகே, இது என்ன காலம்னா தேவனோட சஞ்சரிக்கிற காலம், வேற ஆப்ஷனே இல்லை. நீங்க எழுதி வச்சுக்கோங்க. ஓகே, நீங்க இரவும் பகலும் தேவனுடைய வார்த்தையில, அவருடைய கிரியையில, அவர் உங்களுக்கு சொன்னதின்படி நீங்க அசை போட்டுட்டு இல்லைன்னா நம்மளுடைய ஜீவன் பெரிய கொஸ்டின் மார்க்கா ஆயிடும். இந்த மாதிரி கூடி வர காலம்லாம் முடிஞ்சிச்சு. ஓகேவா? கிருபையா நீங்க கூடுறீங்க. ஓகே, நான் சபைக்கு விரோதமா சொல்றேன், ஃபேக்டை சொல்றேன். இத்தனை பேர் இந்த சபையில இருக்காங்கன்னா இந்த சபையில பெரிய நோக்கம் வச்சிருக்கா. ஓகே, 10 பேர், அதாவது எனக்கு தெரிஞ்சு ஒரு 7 பேருக்கு மேல இருந்தாலே அந்த சபை ஒரு விசேஷித்த சபை. நிச்சயமா இந்த காலத்துல ஒரு சபையில 7 பேருக்கு மேல இருக்காங்கன்னா அது ரொம்ப விசேஷித்த சபை. நீங்க வெளியூர்லலாம் வந்து நம்ம கிறிஸ்திய நாடுகள்லாம் சொல்ற நாடுகள்லாம் போய் சர்ச்சில் போய் பார்த்தா தெரியும். ஓகே, 4 பேர், 5 பேர், 10 பேர், 11 பேர், 15 பேருக்கு மேலே கூட இருக்க மாட்டாங்க. சரியா? நீங்க ரொம்ப விசேஷித்தவங்க. இவ்வளோ கடினமான வசனத்தை உங்களுக்கு அழகா லகுவா வந்து சொல்லிக் கொடுக்குறாரு. சரி, அப்போ நீங்க என்ன பண்ணணும்? இந்த 2 விஷயத்த பண்ணணும். உங்களுடைய முக ரூபம், அதாவது உங்க இருதயத்தை தேவனிடத்துல எந்த அளவுக்கு பரிசுத்தமா இருக்குங்கிறத காட்டணும். ஓகே, உங்களுடைய சத்தத்தை நான் கேட்கட்டும் அப்படின்ட்டு அவர் கொடுத்த ஜீவன் அந்த ஒண்ணு, அவர் கொடுக்கறதெல்லாம் கணக்கு கேட்பார் தானே. ஓகே, உங்களுக்கு ஒரு பணத்தை கொடுத்தாலும் அதுக்குண்டானதை எதிர்பார்ப்பார். நீங்க எதுவும் அதை செய்யலைன்னா வட்டிக்காரன்ட்டையாவது கொடுத்துருக்க கூடாதா அப்படின்னு சொல்றாரு. அதாவது உங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்டதை யார் அதுக்கு பாத்திரரா இருக்காங்களோ அவங்க கிட்ட கொடுங்க. சரியா? இப்போ சுவாசத்தை பார்க்கும்போது இதை வந்து வேற யார்கிட்டையும் நம்ம கொடுக்க முடியாது இல்லையா? நம்ம பிறக்கிற குழந்தை அப்படி போகுது. இப்போ நீங்க அந்த சுவாசம் வெளியே வருது இல்லையா, தேவன் கொடுத்த அந்த ஜீவன் உள்ள வார்த்தை. ஓகேவா? அது வெளியே வரும்போது எப்படி வருதுங்கிறத நீங்க பாருங்க. நம்மை நாமே நிதானி அறிந்தோமானால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். சரி, அப்போ நாமும் இது 2 கண்டிப்பா பண்ணணும் இல்லையா? அப்போ நம்ம வார்த்தை ரொம்ப 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 முக்கியம். ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்றேன் பாருங்களேன். யாக்கோபு 4ஆவது அதிகாரம், அதுல 4ஆவது வசனம் வாசிங்க. விபச்சாரிகளை உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? ஆகையால் உலகத்துக்கு சிநேகிதனா இருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகைஞனா இருக்கிறான். ஹல்லேலூயா. இப்போ இங்க வருது இல்லையா, முகத்துக்கும்
வார்த்தையை குறித்து பார்த்தோம், முகத்தினுடைய ரூபத்தை பார்த்தோம், வார்த்தை. ஓகேவா? அதுதான் வந்து சத்தமாக சொல்றாரு. ஓகே, நம்ம வாயிலிருந்து வர சத்தம். ஓகே, ஏன்னா அவர் அப்படிதான் வந்து கொடுத்தார் இல்லையா? ஜீவ சுவாசத்தை கொடுக்குறாரு. அது நம்ம கிட்ட இருந்து வெளியே வரும்போது எப்படி வருதுங்கிறத பார்க்குறாரு. இங்க இந்த உலகத்துக்கு சிநேகிதனா இருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகைஞனா இருக்கிறான். நீங்க மூளையில சேவ் பண்றது எல்லாம் 100% வந்து நீங்க பார்க்கறது கேட்கறது எல்லாமே உலகத்துக்குரியவைகள். நீங்க பார்க்குற போதகர்கள் இருந்தாலும் எதுவா இருந்தாலும் சரி, நீங்க அபிஷேகம் பண்ணப்பட்ட ரொம்ப லட்சக்கணக்கான ஆட்களை தேவனிடத்துல சேர்த்த ஊழியர்களையே பார்த்தாலுமே அந்த ஊழியருக்கு உண்டான சரீரம் இந்த மண்ணுக்குரியது, உலகத்துக்குரியது. அந்த ஊழியருடைய ஆத்மாவை பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, அவருக்கு ஏன் கோபம் வரல, எப்படி அவரை ஹேண்டில் பண்றாரு, எந்த வசனத்தின் மூலியமா எதை எப்படி மேற்கொள்றாரு. ஓகே, இதெல்லாம் நீங்க கேளுங்க பாஸ்டர்கிட்ட. ஓகேவா? பாஸ்டர் மட்டும் நீங்க ஃப்ரீயா இருக்க டைம்லாம் வந்து உட்காருங்க, பேசுங்க. ஓகே, ஏன்னா நிறைய சபைகள்ல இருந்து இங்க வந்திருக்கீங்க. தாராளமா உங்களுக்கு கண்டிப்பா நீங்க வளரணும்னா ஒரு ஊழியர் கீழே கண்டிப்பா சீஷனா இருந்தாங்க. நான் சீஷனா எல்லாத்தையும் விட்டுட்டு இருக்கிறதுக்கு சொல்ல கத்துக்கோங்க அட்லீஸ்ட். ஓகேவா? வாலிப பிள்ளைங்கள்லாம் வந்து கற்றுக்கோங்க, அவங்களுக்குலாம் நீங்கள் ரோல் மாடலாக இருக்கணும். சரியா? நான் அப்புறம் பேசுகிறேன். ஓகே, உலகத்துக்கு சிநேகிதனாக இருக்கிற விரும்புகிறேன், தேவனுக்கு பகைஞனாக இருக்கும். அப்போ இந்த மூளை இருக்கு இல்லையா, இது எல்லாத்தையும் வந்து கிராப் பண்ணி வச்சுக்கணும்னு சொன்னேன். இந்த மூளை அது கிராப் பண்ணதன்படி இப்போ எதுக்காக டிவியில் அவ்வளோ அட்வர்டைஸ் போடுறாங்க? சரி, திரும்ப வரேன். எதுக்காக ஆட் போடுறான்? அந்த ஆட்ல நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும், நம்ம மூளைக்குள்ள போறது 2 வழியா, ஒன்று செவி, ஒன்று கண் வழியா. கண்களை நிச்சய குறித்து எடுத்துருப்பானு தெரியாது. ஓகே, இந்த 2 வழியா உங்க மூளையில போய் சேவ் ஆகுது இல்லையா? அப்போ உங்க கண்ணுக்கு எது என்ன புரிய வைக்கணும்? ஓகேவா? இப்போ ஒரு ஃப்ரேம் இருக்கு, இப்போ டிவிங்கிறது மீடியா தானே. ஓகேவா? இப்படி இருக்கு, உங்க கண்ணை இந்த இவ்வளோ பெரிய ஸ்கொயர்ல எங்க பார்க்குங்கிறத சைக்காலஜிக்கலாக அனலைஸ் பண்ணி வச்சிருக்காங்க. ஒரு 4 பாயிண்ட் சொல்லி, அந்த 4 பாயிண்ட்டுக்குள்ள தான் நீங்க எதை பார்க்கணும்னு அவங்க முடிவு பண்ணி வச்சிருப்பாங்க. இப்போ மார்க்கெட்டிங்ல வந்து எப்படி பேசுவாங்கன்னு தெரியும் இல்லையா? இப்போ நீங்க வரீங்க, ஓகே, ஒரு விஷயம் நான் பொருள் வச்சிருக்கேன். ஓகே, அந்த பொருளை வந்து இவங்கள்ட்ட விற்கணும். இவங்க கடைக்கு ஏறி வராங்க, அவங்கள இந்த பொருள் வாங்க வைக்கணும்னா நான் இந்த பொருளை பத்தி சொல்ல மாட்டேன், அவங்களுக்கு என்ன தேவைங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா என்னுடைய மூளை யூஸ் பண்ணி என்ன பண்ணும், இவங்கள்ட்ட எதை பேசி எப்படி இவங்கள்ட்ட விற்கலாம் அப்படிங்கிறத நான் யோசிப்பேன். ஹல்லேலூயா. அதே மாதிரி தான் இந்த அட்வர்டைஸ். ஒரு சோப்பு வாங்குறீங்க, மனுஷன் ரொம்ப வீக்கான ஆளா? ஓகே, அவங்க செய்யணும்னு நினைப்பான், ஆனால் செய்ய முடியாது. இயற்கை விஷயங்கள் எல்லாம் அனுபவிக்கணும்னு நினைப்பான், ஆனால் வந்து செய்ய முடியாது. ஓகேவா? இப்போ பச்சை கலரில் சோப்பு இருந்தால் உடனே வந்து அது என்ன இயற்கையில இருந்து பண்ணுறாங்க, ஹமாம், ரெக்ஸோனா, சிந்தாலா, அது இதுன்ட்டு. ஓகேவா? இது ரோஸ் கலரில் ஒயிட் கலரில் இருக்குன்னா அது நல்லா க்ளீன் பண்ணணும், நம்மளை சுத்தமாக வச்சுருக்கணும். இப்படி ஒரு இது. இப்போ ரோஸ் கலர் சோப்பு அட்வர்டைஸ் பார்த்தா எல்லாமே வந்து ரோஸாக இருக்கும். ஓகே, லைட் ரோஸ், டார்க் ரோஸ், பிங்க் ரோஸ், அப்படியே போயிட்டு இருக்கும். பச்சை கலர் சோப்பு விளம்பரம் பார்த்தீங்கன்னா அது அந்த ட்ரெஸ் எல்லாம் பச்சையாக இருக்கும். இல்லை நீங்கள் அழுக்கு போகிறதுக்கு ஒரு டிட்டர்ஜென்ட் பவுடரோ இல்லை க்ளீன் பண்ணுற ஏதாச்சும் பாருங்கள், இல்லை ஒரு டைட் சோப்போடைய அட்வர்டைஸோ, ரெண்ட் சோப்போ இல்லை டிட்டர்ஜென்ட்டோ வச்சுக்கோங்களேன். அந்த யூஸ் பண்ணுறதுக்கு பின்னாடி பார்த்தா ஒயிட் அண்ட் ப்ளூ காம்பினேஷனில் தான் இருக்கும். அது பிரைட்டாக. ஓகே, ஒயிட் பக்கத்தில் ப்ளூ சேர்த்து வைக்கும்போது அந்த ஒயிட் இன்னும் நல்லா பிரைட்டாக காட்டும். ஓகே, அப்போ கண் என்ன பண்ணுது, வாவ் அப்படி ஒரு இச்சை வருது. இது அதாவது நம்ப வைக்கிறான், பொய்யை நம்ப வைக்கிறான். ஓகே, அதுக்கு முன்னாடி பார்த்தா கொஞ்சம் அழுக்கு கலரில் மங்கன நேரத்தில் இருக்குது இல்லையா? இப்போது கலர் இன்ஜினியரிங் இருக்குது, சவுண்ட் இன்ஜினியரிங் இருக்குது, லைட் இன்ஜினியரிங் இருக்குது. இது எல்லாத்துக்கும் வந்து பிசாசு உட்காந்து தனித்தனி ஆட்களை வச்சு அவன் வந்து இப்போ இதெல்லாம் டிசைன் பண்ணி ஆடெல்லாம் தனியாக அது ரொம்ப ரொம்ப யோசிச்சு தான் எடுப்பாங்க. ஓகே, ரொம்ப பிளான் பண்ணி. ஓகேவா? ஆனால் அதை எடுக்கிறவங்களுக்கு இந்த விஷயம் தெரியாது, எதுக்காக இப்படி இந்த கலர் சீக்வன்ஸ்லாம் வேணும் அப்படிங்கிறது அவங்களுக்கும் தெரியாது. ஓகேவா? அவங்கள ஆளுக்கு செய்கிற பிசாசுக்கு வந்து தெரியும். ஓகே, நீங்கள் அதை பார்க்கணும். ஓகே, அப்போது நீங்கள் பார்க்குறீங்க அட்வர்டைஸில், நீங்கள் அட்வர்டைஸை மாற்றுறவங்களா இருப்பீங்க. ஒரு மாலுக்கு போகிறீங்க, மால் இல்லை, இப்போது சூப்பர் மார்க்கெட்டுக்கு போகிறீங்க. ஓகேவா? நீங்கள் என்ன வாங்கணுமோ அது அவனுக்கு என்ன இப்போ நான் சூப்பர் மார்க்கெட் கிட்ட வச்சுருக்கேன். இப்போது நீங்கள் பிள்ளைங்க வாங்கணும்னா இவங்க ஹைட்டு, இவங்க தலைக்கு நேராக, ஓகே, இந்த தலையிலேருந்து இடுப்பு வரைக்கும் உள்ள ஹைட்டில் தான் சாக்லேட்டு அந்த மாதிரி ஐட்டம் எல்லாம் வச்சுருப்பேன். ஓகே, இப்போது உங்களுக்கு நீங்கள் என்ன வாங்கணும்னு நினைக்கிறேனோ, நாடு பொருட்கள் வாங்கணும்னு நினச்சேன்னா அது வந்து உங்கள் தலைக்கு, ஓகே, இந்த ஹைட்டில் உள்ள இடத்துல தான் வச்சுருப்பேன். ஆனால் தேவையான அரிசி, பருப்பு, காஞ்ச மிளகாய் இது எல்லாத்தையும் வந்து தலைக்கு மேலே வச்சுருப்பேன், யார் கண்ணிலையும் படாத மாதிரி. நீங்கள் கேட்டால் தான் கிடைக்கும். ஓகே, இல்லைன்னா முட்டி கீழே இருக்கிற இடத்துல வச்சுருப்போம். ஓகே, அப்போது உங்களை சைக்காலஜிக்கலாக புரிஞ்சு வச்சு உலகம் உங்களை வஞ்சிச்சுக்கிட்டு இருக்கு. ஓகே, சாதாரணமாக நீங்கள் இருக்கிற இதுவே உலகம் உங்களை வஞ்சிச்சுட்டு இருக்குன்னா பிசாசு உங்கள் ஆத்மாவை எந்த அளவுக்கு வஞ்சிக்கிறான். இப்போ நான் சொல்லும் போது புரியுதா? ட்ரெஸ்ஸஸ் அப்படிதான், எல்லாமே அப்படிதான். ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா. அப்போ நீங்க இந்த உலகத்துக்கு சிநேகிதனா இருக்க விரும்பாதீங்க. அதனுடைய அர்த்தம் என்னன்னா, எல்லாத்தையும் மூளை வேற வழி இல்லை. அது கண்ணை நம்ம மூடிட்டு நடக்க முடியாது. ஓகேவா? நம்ம காதை வந்து அடைச்சிக்கிட்டு நம்ம வாழ முடியாது இல்லையா? உயிர் வாழ முடியும். ஓகேவா? பட் இது எல்லாத்தையும் நம்மளால ரெஸ்ட்ரிக்ட் பண்ண முடியும். ஆனால் உங்க இருதயத்தை காத்துக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. நீங்க இருதயத்தை காவல் செய்யறது எப்படின்னா, அந்த மூளையில இருந்து வர சிக்னல்ஸை நீங்க வந்து கண்ட்ரோல் பண்ணணும். வசனத்தின்படி, தேவ ஆவியினால, விசுவாசத்தினால, ஓகேவா, தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தினால நீங்க அதை கண்ட்ரோல் பண்ணி உங்க இருதயத்தை சுத்தமாக்கிட்டு அந்த சுத்த இருதயத்தை தேவனுக்கு முன்னாடி காட்டுங்க. ஓகே, உங்க இருதயம் சுத்தமா இருந்தால் அதுல இருந்து புறப்பட்டு வர வார்த்தைகள் எப்படி இருக்கும்? பரிசுத்தமாக இருக்கும், ஜீவன் உள்ளதாக இருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்க இப்படியே தொடர்ந்து செய்யுங்க. நம்ம எல்லாரும் ஜெபிக்கலாம். ஸ்தோத்திர தகப்பனே, ஸ்தோத்திர ராஜா, ஸ்தோத்திர ராஜா. ஓ ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம் 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 ராஜா. ஓ தகப்பனே, துதிகள் மத்தியில் வாசம் செய்கிற எங்கள் தேவாதி தேவனே, உம்மை துதிக்கிறோம் ராஜா, துதிக்கிறோம் ராஜா, துதிக்கிறோம் ராஜா. பரிசுத்தர் 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 என்ற ராஜா தூதர்கள் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கு. ஓ தேவனே, உம்மை துதிக்கிறோம் 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 ராஜா. ஹல்லேலூயா. கர்த்தாவே தேவனே, கேட்ட வசனத்தின்படி ராஜா, ஓ தேவனே, முதலாவது தகப்பனே ராஜா, உம்முடைய சரீரத்துல நாங்க இணைஞ்சு இருக்கணும் ராஜா. அந்த தழும்புகள்ல தகப்பனே ராஜா, கர்த்தாவே, அதே மாதிரி உமக்கு பின்னாடி உண்மை எல்லாத்துக்கும் எங்களுடைய முன்னாடி வைக்கணும்னு பார்த்துக்கிறோம் ராஜா. உம்முடைய மறைவுல இருக்கணும்னு பார்த்தோம் தகப்பனே ராஜா. அப்படி இருந்து தேவனே, கபடமில்லாத ஒரு புறா போல இருந்து தகப்பனே ராஜா, எங்களுடைய முக ரூபத்தை காட்டும்படியாக நீர் இந்த சபையிடம் எங்களிடம் கேட்கிறதற்கு நன்றி தகப்பனே. உன்னுடைய குரலை நான் கேட்கட்டும்னு சொல்றீங்க ராஜா. ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம் தகப்பனே. உன் முக ரூபம் அழகுமா இருக்கிறதுன்னு சொல்றீங்களே, உமக்கு நன்றி ராஜா. உன் சத்தம் இன்பமா இருக்குன்னு சொல்ற தேவனே, உமக்கு நன்றி தகப்பனே. ஓ தேவனே ராஜா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ராஜா. ஓ கர்த்தாவே தேவனே, எல்லா காவலோடு ராஜா, எங்களுக்கு ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சது தகப்பனே. இன்னைக்கு கேட்ட இந்த வேத பாடத்தின் வழியாக ராஜா, எங்க இருதயத்தை காவல் செஞ்சுக்கணும் தகப்பனே. எங்களை அறியாம இந்த உலகம் எங்களை வஞ்சிக்குது தகப்பனே. தேவனே, எங்களை காப்பாத்துங்க ராஜா. எங்களை விடுவிக்க ஒருத்தருமே இல்லை தகப்பனே. இதெல்லாம் கேட்கும் போது எங்களை அறியாமலே நாங்க பாவத்துக்குள்ள நரகத்துக்குள்ள போயிட்டு இருக்கோம் ராஜா. எங்க மீது நீங்க வச்ச அன்பினால ராஜா, பிரியத்தினால தகப்பனே ராஜா, இவைகளை எல்லாம் தகப்பனே ராஜா தேவனே எங்களுக்கு சொல்லி கொடுக்குறீங்க தகப்பனே. தேவனே, எங்க இருதயத்தை நீங்க காத்துக்கொள்ளுங்க ராஜா. எல்லா காவலோடு காத்துக்கொள்ள நீங்க எங்களுக்கு சொல்லி கொடுப்பீராக தகப்பனே. உம்மால எல்லாம் கூடுமே தகப்பனே ராஜா. வசனம் சொல்லுதே தகப்பனே ராஜா. கர்த்தாவே, உம்முடைய வேத வசனம் தான் எங்களுடைய கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமும் தகப்பனே. அப்ப நாங்க எந்த அளவுக்கு அதிகமா வேதத்தை வாசிக்கிறோமோ, எந்த அளவுக்கு வேத வசனத்தை தியானிக்கிறோமோ, அப்ப அந்த வசனத்தின்படியே நாங்க நடப்போமே தகப்பனே. அப்போ இந்த மூளை கொடுக்கிற சிக்னலுக்கு எங்க இருதயம் வந்து செவி சாய்க்காதே தகப்பனே ராஜா. கர்த்தாவே ராஜா, படிக்கிற விஷயம் அதிகமாக ராஜா, கர்த்தாவே மூளையில சேவாய் தகப்பனே ராஜா. நாங்க இந்த உலகத்துக்கு இடமே கொடுக்காதபடிக்கு தேவனே ராஜா, எப்படி ஒரு தானியேல் இருந்தா அப்படியோ, எப்படி யோசேப்பு இருந்தா அப்படியோ, கிறிஸ்து இயேசுவாகி நீர் எப்படி இருந்தீரோ தகப்பனே ராஜா, உம்முடைய சாயலுக்கு ஒப்பாக நாங்க வாழ உதவி செய்யுங்க ராஜா. எங்களை காப்பாத்துங்க தகப்பனே. நாசரேத்தில் இருந்து ஒரு நன்மை தோன்றுமோன்னு கேட்ட மகனுக்கு முன்னாடி ராஜா, கர்த்தாவே, பாவ விபச்சார சந்ததிகள் இருக்கிற இடத்துல இருந்து ராஜா, ஒரு சுத்த கண்ணனாக இருந்த கிறிஸ்து இயேசுவே ராஜா, நான் உங்களுக்கு விடுதலை தரேன், நான் உங்களுக்கு சுகம் தரேன், நான் உங்களை பரிசுத்தமாக்குற கர்த்தர்னு சொன்னீங்களே தகப்பனே ராஜா. நீங்க வாங்க ராஜா, எங்களுக்குள்ள வாங்க தகப்பனே. தேவனே, இந்த அளவுக்கு உலகம் எங்களை வஞ்சிச்சுட்டு இருக்குதே ராஜா. கர்த்தாவே, இதை அறியாமல் உண்மையும் தேடாம ராஜா, உண்மை விட்டு வழி விலகி போன தருணங்கள் இருக்கு. எங்களை மன்னிங்க ராஜா, எங்களை மன்னிங்க தகப்பனே ராஜா. தேவனே, நாங்க உளையான சேற்றுக்குள்ள இருக்கிறோம் தகப்பனே, சிக்கி தவிக்கிறோம் ராஜா. ஓ கர்த்தாவே, ஹல்லேலூயா, எங்களுக்கு உதவி செய்யுங்க ராஜா, எங்களுக்கு உதவி செய்யுங்க ராஜா. பிசாசு இவ்வளவு திட்டம் போட்டு எங்களை வந்து தேவனே ராஜா புதப்புலி மாதிரி எடுத்துட்டு இருப்பானு எங்களுக்கு தெரியாம போச்சு ராஜா. சபைக்கு ஏதோ வந்தோம், வசனத்தை கேட்டோம், சந்தோஷமா பட்டுட்டோம், வந்தோன்னு இருந்தோம் தகப்பனே. எங்களுக்குள்ள வருஷங்களாயும் மாற்றம் இல்லை ராஜா. மாறணும்னு நினைக்கிறோம் தகப்பனே. எங்களுக்கு இப்போ ஒரு வெளிச்சத்தை கொடுத்தீரே ராஜா. கர்த்தாவே, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ராஜா. பவுல் ஏன் என்னை நானே சிலுவையில் அறைகிறேன்னு சொன்னான்னு இப்போ புரியுது தகப்பனே. தேவனே ராஜா, எங்களை சிலுவையில் அறை ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. எங்களை ஜீவ வழியாக ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா.
எங்களை சிலுவையில் அறைய ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. எங்களை ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. நாங்க வேண்டாம் தகப்பனே, நாங்க இல்ல ராஜா. எங்களை நீரே வாசம் செய்யுங்க தகப்பனே. உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தைகள் எங்களுக்குள்ள இருந்து புறப்படட்டும் தான் ராஜா. எங்களுடைய கிரியைகளின் வழியா, எங்களுடைய நடக்கையின் வழியா, எங்களுடைய வாயின் வார்த்தைகள் வழியா, எங்களுடைய பார்வையின் வழியா ராஜா கர்த்தாவே நீர் எங்கள்ல இருந்து புறப்பட்டு செல்வீராக தகப்பனே. தேவனே எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. நேற்றும் இன்றும் என்றும் மாறாத எங்கள் சர்வ வல்லமையுள்ள தேவனே ராஜா. கேட்ட வசனத்துக்காக நன்றி தகப்பனே. இந்த வசனம் ராஜா இது ஜீவனுள்ளதா இருக்கு தகப்பனே ராஜா. கர்த்தாவே இந்த ஜீவனுள்ள வார்த்தைகள் எங்களை விட்டு பிரிந்து செல்லாதபடிக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால கட்டளை இடுகிற தகப்பனே ராஜா. ஒருவரும் ராஜா வெட்கப்பட்டு போகாதபடிக்கு தேவனே ராஜா நீர் அவர்களை எல்லாம் காவலோடு காத்து கொள்வீராக ராஜா. அக்கினி மதிலாக இருப்பீராக தகப்பனே ராஜா. கர்த்தாவே நீரே இவர்களுக்கு கோட்டையும் அரணும் பலவுமாக இருப்பீராக தகப்பனே. ஓ தேவனே ராஜா, பிள்ளைகள் ஆசீர்வதிக்க தகப்பனே ராஜா. உம்மை ஆராய்ந்து அறிந்து கொள்ள உதவி செய்யுங்க ராஜா. உம்மை அறிகிற அறிவுல வளர உதவி செய்யுங்க தகப்பனே ராஜா. தேவனே ஆட்கொள்ளுங்க, வழி நடத்துங்க. நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக தகப்பனே. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஆசீர்வாதம்.